திருவள்ளூர் அருகே ஆண் பேய் பிடித்திருப்பதாக கூறி பெண் ஒருவரை நடுவீதியில் அமர வைத்து பீர், சிகரெட், சிக்கன் பிரியாணி சாப்பிட வைத்த சாமியார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி 2வது ரயில்வே கேட் அருகே உள்ள காந்தி சாலையில் ஏராளமான குடியிருப்புகளும் கடைகளும் உள்ளன. மேலும் பூ மார்க்கெட், மளிகை கடை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த சாலை வழியாகத்தான் செல்ல வேண்டும். இப்பகுதியில் பழனிசாமியார் என்பவர் கடை ஒன்றை வாடகைக்கு எடுத்து பில்லி சூனியம், திருஷ்டி கழிப்பது, தோஷ பரிகாரம், தாயத்து கட்டுவது போன்ற சடங்குகளை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பெண் ஒருவர் உடலில் பேய் புகுந்திருப்பதாக கூறி அந்த பெண்ணின் உறவினர்கள் பழனிசாமியாரிடம் அழைத்து வந்தனர். அந்த பெண்ணின் உடலில் ஆண் பேய் இருப்பதாக கூறி பழனிசாமியார் நடுவீதியில் அந்த பெண்ணை அமர வைத்து பிரியாணி, மது, புகையிலை, பீடி ஆகியவற்றை கொடுத்து அதனை தனது செல்போனில் பதிவு செய்தார். சுமார் 1 மணி நேரம் சாலையில் நடந்த இந்த நிகழ்வை பார்த்து அப்பகுதி பெண்கள் மற்றும் குழந்தைகள் பீதியடைந்தனர். மேலும் அருகிலிருந்த கடைகளை மூடிவிட்டு வியாபாரிகள் ஓட்டம் பிடித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே பேய் ஓட்டுவதாக கூறி அட்டகாசம் செய்த சாமியார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.